Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம்ன்றத பார்க்கிறோம். தன்னம்பிக்கைனா ஃபர்ஸ்ட் என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்காம மற்றவங்க அது செய்றாங்க இது செய்றாங்க நம்ம பார்க்க கூடாது. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பீகாக் இருந்துச்சு. அந்த பீகாக் வந்து அழகா தோகையெல்லாம் வச்சு அது ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். அதை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது வாயை திறந்தாலே எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அதோட குரல் ரஃப்பா இருக்கிறதுனால அது யோசிக்கும், நம்ம எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் தோகையெல்லாம் வச்சு எவ்வளவுதான் டான்ஸ் ஆடலாலும் மழை வரும்னு அழகா ஆடுவேன். ஆனா நான் வாய் திறந்தனாலே எல்லாரும் என்னை பார்த்து ஓடி போயிடுறாங்க, நான் பாடணும்னா மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த மரத்துல இருக்க குயில் பாடுது, அழகா இனிமையா பாடுது. அந்த மயிலும் அதை கேக்குது, அழகா இருக்கு, இந்த மாதிரி இனிமையா அழகா பாடுது அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அதே நேரத்துல அது கொஞ்சம் பொறாமையா இருக்கு, நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியும்னு. அதே நேரத்துல அது கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இப்ப அவங்க எல்லாருமே அந்த குயில் கிட்ட போனதுனால அந்த மயில் ரொம்ப சோகமா இருக்கு, ரொம்ப சோகமா. அதனால கடவுள் ஒரு நாள் பூமி பார்க்க வராரு. மனுஷங்க எப்படி இருக்காங்க பார்க்கும்போது அவர் பூமியில வரும்போது ஒரு நாள் அந்த மயிலை பாக்குறாரு. மயிலை பார்த்தோடனே, மயிலே நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, அந்த காரணத்தை கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த மயில் சொல்லும், நீங்க எல்லாருக்கும் யார் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்க, நான் சொல்றது உங்களால செய்ய முடியுமான்னு மயில் கடவுள் கிட்ட கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, நீ சொல்லு, என்னால செய்ய முடியுதான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்வாரு. அப்ப அந்த மயில் சொல்லும், நான் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அந்த குயில் மாதிரி எனக்கு அழகா வாய்ஸ் இல்லையே, அந்த குரல் இல்லையே, ஏன் என்னை மட்டும் இப்படி படைச்சிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் அழகா படைச்சிருக்கலாம்ல, நான் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் என்னோட வாய்ஸ் மட்டும் அழகா இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு அந்த மயில் கேக்குது. அந்த கடவுள் சொன்னாருன்னா, இந்த உலகத்துல எல்லாரையும் படைக்கும் போதே ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட்ஸோட தான் நான் படைச்சேன். உனக்கு நீ அழகாவும் இருப்ப, தோகையை விரிச்சு ஆடுற மாதிரி தான் நான் உன்னை படைச்சேன். ஆனா அந்த குயிலை பாரு, அது கொஞ்சம் கருப்பா இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஆனா அந்த குரலை கேட்கும் போது மட்டும் இனிமையா இருக்கும். அதே மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, அதை நீ நம்பினா எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு டான்ஸ் ஆடவும் தோகை விரிக்கவும் உனக்கு நல்லா தெரியும்னாலதான் நீ அழகா இருக்குன்னு நான் உனக்கு அதை படைச்சிருக்கேன். அதனால நீ அதுக்கான முயற்சி மட்டும் எடு அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்ப அந்த மயில் யோசிக்கும், ஆமா நீங்க சொல்றது சரிதான், நான் அழகா இருக்கேன், ஆனா குயிலோட வாய்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கே தவிர நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், என்னால தோகையெல்லாம் அழகா விரிக்க முடியும்னு சொல்லும். இப்ப இந்த ஸ்டோரியில உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மள நம்மளே நம்பணும். மற்றவங்க அது செய்யறாங்க, அவங்க நல்லா பாடுறாங்க, அவங்க நல்லா ட்ரா பண்றாங்க, அந்த மாதிரி நினைக்காம நம்மளோட டேலண்ட்ஸை நம்மளும் வெளிக்காட்டணும். அதுதான் இந்த ஸ்டோரியோட மோரல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.